உங்களுடைய ப்ராடக்ட் இல்லை சர்வீசஸ் வந்துட்டு 15 செகண்ட்ஸ் ஐம் ரிப்பீட்டிங் அகெயின், ஒரு 15 செகண்டில் உங்களோட பிஸ்னஸ் உங்களால் இன்னொருத்தருக்கு சொல்ல முடியுமா? 30 செகண்ட்ஸ்க்கு ஒரு வெர்ஷன் நீங்கள் வச்சுக்கோங்க, 2 minutes and 3 minutesல ஒரு வெர்ஷன் நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த 15 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ் எலிவேட்டர் பிட்ச் அப்படிம்பாங்க. ஏன்னா ஒருத்தர் நம்மக்கிட்ட அதிகமான டைம் கொடுக்க முடியாது. ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்குள்ளே உங்கள் பிஸ்னஸை நீங்கள் அவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணியாகணும். ஸோ அந்த அளவுக்கு உங்களோட பிஸ்னஸை வந்து ப்ராப்பராக உங்களால் டிஃபைன் பண்ண முடியும் அப்படின்னாக்கா தட் இஸ் த ஃபர்ஸ்ட் விக்ட்ரி. இந்த அசோசியேஷன்ஸு, இந்த ஆர்கனைசேஷன்ஸு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கா? இல்லை பெனிஃபிஷியலாக பண்ணணும்னா என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், இதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணணும்? இல்லை, எழுதப்படாத ஒரு ரூல் தான். உங்களுடைய ஃபஸ்ட்டு கஸ்டமர் உங்களோட நெட்ஒர்க்லேருந்து வரக்கூடியவர் தான் அப்படின்றது வந்துட்டு இட்ஸ் அ அன்ரிட்டன் ஸ்டேட்மெண்ட். அந்த ரீஇன்வென்ஷன் ஆஃப் வீலை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு யூ கேன் ஜாயின் எனி பிஸ்னஸ் நெட்வொர்க்கிங் ஃபாரம். இந்த நெட்வொர்க்ஸு தனக்குள்ள சில ஆக்டிவ் பீப்புளை மட்டும் ஃபெசிலிட்டேட் பண்ணிவிட்டு மற்ற பீப்புள் வந்து அதாவது ஃபஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் மாதிரி இந்த அசோசியேஷன்ஸோடைய அவுட்கம் வந்துருதா? ஒரு சில பிஸ்னஸ் ஃபாரமில் அவங்க சொல்லக்கூடிய அந்த ஸ்லோகனே பார்த்தீங்க அப்படின்னாக்கா, டோன்ட் டூ பிஸ்னஸ் இன் த ரூம், டூ பிஸ்னஸ் த்ரூ த ரூம். தமிழ் எக்கனாமி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம வந்து வழக்கமாக தமிழ் எக்கனாமியில் வந்து ஒரு வியாபாரத்தை தொடங்குறது மட்டும் இல்லாமல் அந்த வியாபாரத்தில் என்னென்ன விஷயங்கள் நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்குது, அதுலேருந்து என்னென்ன இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது, இதை பற்றி நம்ம எப்போவுமே அதை சார்ந்த இருக்கிற வல்லுநர்களோடு எப்போவுமே கலந்து ஆலோசிப்போம். அந்த விஷயம் அதன் அடிப்படையில் நம்ம இன்றைக்கி மிஸ்டர் அன்சாரியோட எப்படி ஒரு நெட்வொர்க்ஸை வச்சு நம்ம வந்து பிஸ்னஸை பில்டு பண்ணலாம், நெட்வொர்க்ஸு எப்படி நமக்கு பெனிஃபிட் பண்ணுங்கிறத பற்றி கொஞ்சம் அனாலிசிஸாக நம்ம பேச போகிறோம். முதல்ல ஒரு பிஸ்னஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருமே வந்து ஒரு பொருளோ ஒரு சர்வீஸோ எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து ஒரு நெட்வொர்க்ஸ் அசோசியேஷன்ஸையும் ஜாயின் பண்ணி அவங்கக்கிட்ட இந்த நெட்வொர்க்கோ அவங்க ஒரு பொருளையோ அவங்களுடைய சர்வீஸையோ அவங்க செல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதனால அவங்க சக்ஸஸ் அடைகிறாங்களா, இல்லை ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த அப்ரோச்சில் பெனிஃபிட் இருக்கா? இப்போது பிஸ்னஸ் ஒன்று நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டாக்கா அதை பற்றி தெரிஞ்ச மக்கள்கிட்ட நம்ம அட்வைஸ் கேட்குறதுல தப்பு கிடையாது. எங்கெல்லாம் ஒரு சேலஞ்ச் இருக்கோ அந்த சேலஞ்சை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்தோம் அப்படின்னாக்கா தட் பிகம்ஸ் அ பிஸ்னஸ். நீங்கள் சொன்ன அப்சர்வேஷனை பொறுத்து நம்ம வந்து ஒரு ஐடியா வச்சுக்கிட்டு அதை வந்து வேலிடேட் பண்ணோம்னா ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு சொல்கிறது நான் புரிஞ்சிக்க முடிகிறேன். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு அதாவது நான் வந்து இந்த ப்ராடக்ட் தான் நான் டிஃபைன் பண்ணிட்டேன், அந்த டைமில் எனக்கு என்னென்ன மாதிரி நெட்வொர்க்ஸு ஹெல்ப் பண்ணுது? ஷுவர். இப்போ நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவையான சொல்யூஷன்ஸ் எல்லாமே உங்கள் கண் முன்னாடி தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, அது வந்து எக்ஸாக்டாக என்னன்றது தெரியல, பட் சைனீஸ் ப்ராப்ளம் நினைக்கிறேன், when the students is ready the teacher arrives அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட் வந்து நம்ம நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்போம். அதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா when I need something automatically the entire world and the universe start supporting you with that. ஓகே, ஸோ நான் வெளியே போகிறேன் அப்படின்னாக்கா என்னுடைய ஃபஸ்ட் அப்ரோச்சாக இருக்கட்டும், செகண்ட் அப்ரோச்சாக இருக்கட்டும், என்னுடைய அந்த கம்யூனிகேட்டிவ் வேர்ட்ஸை பேஸ் பண்ணி அவங்ககிட்ட ரெஸ்பான்ஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ அப்படி நான் போகையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒவ்வொருத்தருமே வந்துட்டு ஏதோ ஒரு அசோசியேஷன் ஏதோ ஒரு குரூப்பில் வந்து மெம்பராக இருக்க மாதிரி தெரிஞ்சுது எனக்கு. ஸோ அதில் மெம்பர் ஆகணும்னாக்கா என்னென்ற நான் கேட்டேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா லோக்கல் பிஸ்னஸ் அசோசியேஷன் ஒன்று இருக்கும். இப்போ நார்மல் ஏதாச்சும் ஒரு மார்க்கெட் போகிற இப்போ இந்த டி நகர்லேயே பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு பெரிய பஜார் இருக்கும், அந்த பஜாரில் வந்து ஒரு அசோசியேஷன் இருக்குது. ஓகே, அவங்களுக்குள்ளே ஏதாச்சும் ஒன்று அவங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா பிகாஸ் ஒரு இண்டிவிஜுவலோட ஒரு அசோசியேஷனோடைய ரெப்ரசன்டேஷன் வந்துட்டு இட் ஹாஸ் லாட் ஆஃப் வெயிட்டேஜ் அண்ட் பவர் across various other forums and various other government entities. Okay, so collectively ஒரு சப்போர்ட் நமக்கு கிடைக்குது அப்படின்னாக்கா it has its own value. ஸோ அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னாக்கா லோக்கல் பிஸ்னஸ் அசோசியேஷன் இருக்குது. அதே மாதிரி நிறைய என்ஜிஓஸ் மூலியமாக ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டு லெவலில் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதே மாதிரி நல்ல ஒரு ஹை லெவல் ப்ரொஃபஷ்னல் அசோசியேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா பிஎன்ஐன்னு இருக்குது, அப்புறம் சிடாயின் இருக்குது. அண்ட் இன்னுமே வந்து நீங்கள் வந்து ஒரு ஹை லெவலில் பார்க்கணும் வித் கம்யூனிட்டி சப்போர்ட்டோடு உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா லயன்ஸ் கிளப் இருக்குது, ரோட்ராக் கிளப் இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு பிஸ்னஸ் அசோசியேஷன் இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கம்யூனிட்டிலையுமே வந்து அந்த கம்யூனிட்டியை என்ரிச் பண்ணுறதுக்கு, எம்பவர் பண்ணுறதுக்கு அந்த கம்யூனிட்டியுமே வந்துட்டு ஒரு பிஸ்னஸ்க்குன்னு செப்பரேட்டாக ஒரு அசோசியேஷன் அவங்க ஃபார்ம் பண்ணி நடத்திட்டு இருக்காங்க. ஸோ உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் என்னன்றதை அந்த கம்யூனிட்டியில் நீங்கள் அட்டாச் பேசுனீங்க அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த பிஸ்னஸ் அசோசியேஷனில் மெம்பர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஆக்சுவலி நீங்கள் சொல்ல வரதை புரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லா அசோசியேஷனும் இன்டைரக்டாகவே ஒரு மார்க்கெட் பிளேஸாக ஆக்ட் ஆகுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாமா? அப்போ மார்க்கெட் பிளேஸ்னு ஆக்ட் ஆகும்போது ஒரு பையரும் செல்லரையும் கனெக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது.
அதில் உங்களோட பாயிண்டில் எந்தெந்த விஷயங்கள் வந்து இந்த மார்க்கெட் கனெக்டாக ஒரு அசோசியேஷன் ஆகணும்னா எதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலாவாக நீங்கள் உங்கள் அனுபவத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்க, எந்தெந்த அசோசியேஷன்ஸ் எல்லாம் இந்தந்த விஷயங்களால் அது ஃபெயில் ஆயிருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? இப்போ உங்களுடைய பிஸ்னஸ் ஒரு ப்ராடக்ட் இருக்கலாம், ஒரு சர்வீஸாக இருக்கலாம், சரியா? இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் பெர்ஸ்பெக்டிவில் சொல்லணும் அப்படின்னாக்கா ஒரு பர்சோனான்னு சொல்லுவாங்க, ஒரு ஹியூமன் பர்சோனான்னு சொல்லுவாங்க. யார் வந்து உங்களுடைய ப்ராடக்ட்க்கோ இல்லை உங்கள் சர்வீஸ்க்கோ டார்கெட் கஸ்டமர் அப்படின்றத வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டே டிஃபைன் பண்ணிடணும். ஒன்று உங்களுடைய ப்ராடக்ட் சர்வீஸ் வந்துட்டு B2Bயாக இருக்கலாம், பிஸ்னஸ் டு பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் டு கஸ்டமர் இல்லை கன்சியூமராக இருக்கலாம். அது என்னன்றது ஃபஸ்ட்டு நீங்கள் டிஃபைன் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ராடக்ட் இல்லை சர்வீசஸை வந்துட்டு 15 செகண்ட்ஸ், ஐம் ரிப்பீட்டிங் அகெயின், ஒரு 15 செகண்டில் உங்களோட பிஸ்னஸ் உங்களால் இன்னொருத்தருக்கு சொல்ல முடியுமா? 30 செகண்ட்ஸ்க்கு ஒரு வேர்ஷன் நீங்கள் வச்சுக்கோங்க, 2 minutes and 3 minutes ஒரு வேர்ஷன் நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த 15 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ் எலிவேட்டர் பிச் அப்படிம்பாங்க. ஏன்னா ஒருத்தர் நம்மக்கிட்ட அதிகமான டைம் கொடுக்க முடியாது. ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்குள்ளே உங்கள் பிஸ்னஸை நீங்கள் அவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணி ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு உங்களோட பிஸ்னஸை வந்து ப்ராப்பராக உங்களால் டிஃபைன் பண்ண முடியும் அப்படின்னாக்கா தட் இஸ் த ஃபர்ஸ்ட் விக்ட்ரி. உங்கள் பாயிண்ட் வந்து இன்னொருத்தருக்கு போயிடுது. ஓகே, அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய பிஸ்னஸை வந்து எப்படி நீங்கள் பேக்கேஜ் பண்ணி டெலிவர் பண்ண முடியும் அப்படின்றதுமே வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்துட்டு ஃபார்முலேட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கணும். அண்டு நான் பார்த்த வகையில் சில பேர் வந்துட்டு பிஸ்னஸ் இருக்காது, பட் பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஒரு ஐடியாவில் வந்துட்டு இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு அது ஃபேக்குன்னு சொல்ல முடியாது, பட் இட் இஸ் தர் ஆஸ்பிரேஷன் நான் சொல்லலாம். ஓகே, இதெல்லாம் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போகஸாக ஒரு சில விஷயங்களை சொல்லுவாங்க. பட் அவங்ககிட்ட வந்து உங்களுடைய பிஸ்னஸ்க்கு உண்டான அந்த ஸ்பெக் இல்லை ஸ்கோப் ஏதாச்சும் கொடுங்க அப்படின்னாக்கா தில் டேக் மோர் டைம். ஏன்னா அவங்ககிட்ட ரெடியாகவே எந்த ப்ராடக்ட்டுமே இருக்காது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்கா அவங்கக்கிட்ட இருக்கிற ட்ரஸ்ட் அண்ட் க்ரெடிபிலிட்டி வந்துட்டு போயிடும். திருப்பி மற்றவங்க அவங்ககிட்ட அப்ரோச் பண்ணக்கூடிய வகையில் வந்துட்டு இருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா சர்வீஸோ ப்ராடக்ட்டோ டிஃபைன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. தென் யூ கேன் கோ டு த மார்க்கெட். ஓகே, 2 விஷயங்களை நீங்கள் அட்ரஸ் பண்ண முயற்சி பண்ணுறீங்க. ஒன்று வந்து அந்த ஹியூமன் கனெக்ட்டுங்கிறதும், இன்னொன்று க்ரெடிபிலிட்டி. பல நேரங்களில் அந்த ரெண்டுமே வந்து அசோசியேஷன்ஸில் அது கேரண்டி பண்ண முடியுதா, இல்லை அந்த மாதிரி கேரண்டி பண்ண முடியாத இன்சிடென்ட்ஸ் அதிகமாகுதா? அதனுடைய ROI ஆஃப் மை டைம், ROI ஆஃப் மை மணி, இந்த 2 விஷயத்தில் பார்க்கும்போது இந்த அசோசியேஷன்ஸு, இந்த ஆர்கனைசேஷன்ஸு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கா, இல்லை பெனிஃபிஷியலாக பண்ணணும்னா என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், இதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணணும்? நல்ல கேள்வி இது. இப்போது நான் என்னோடய பிஸ்னஸை வந்துட்டு ஸ்கேல் அப் பண்ணுறதுக்காக என்னோடய அசோசியேஷனுக்கு போகலாம். இன்னொன்று வந்து பிஸ்னஸ் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நான் அசோசியேஷன் போகலாம். ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் பார்ட்டை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ நான் வந்து ஒரு எம்ப்ளாயியாக இருக்கேன், நான் சொல்லக்கூடிய விஷயத்தை மட்டும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். தனியாக நான் வந்து ஒரு பிஸ்னஸ் வைக்கிறேன் அப்படின்னாக்கா எனக்கு நிறையா ஹேண்ட் ஹோல்டிங் சப்போர்ட் வந்து தேவைப்படும். ஓகே, எப்படி அப்ரோச் பண்ணணும், யாரை போய் பார்க்கணும், எப்படி நான் வந்து பிச் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் காம்பிடென்சிஸ் அண்ட் ஸ்கில்ஸ் எனக்கு தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி எனக்கு தேவைப்படக்கூடிய வகையில் வந்து ஒரு சில அசோசியேஷன் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ப்ரொஃபஷனல் செட்டப்பில் இருப்பாங்க. ஓகே, அண்ட் ஆரம்பத்தில் போகும்போதே வந்து நம்மளுடைய ப்ராடக்ட்டை சேல் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சி போனோம் அப்படின்னாக்கா அது வந்து நமக்கு ஒரு ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வி ஷுட் எக்யூப் அவர் செல்ஸ் வித் all the business qualities and competencies that we require. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா சில அசோசியேஷன் வந்துட்டு 10,000லேருந்து அவங்களுக்கு வந்துட்டு ஆனுவல் ஃபீஸ் இருக்குது, 20,000 இட் கோஸ் அப் டு 1 lakh 1.5 lakhs வரைக்குமே வந்துட்டு ப்ரொஃபஷனல் நெட்வொர்க் வந்து அவங்களுடைய ஆனுவல் மெம்பர்ஷிப் சார்ஜஸ் வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ டிபெண்டிங் அப்பான் யோர் சைஸ் ஆஃப் த பர்ஸ் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு போகலாம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயம் சொல்கிறீங்க, அதாவது ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்ஸுடைய அந்த 10,000லேருந்து ஒரு லீனியராகவே ஒரு பெரிய க்ரோத் அளவுக்கு அதோட காஸ்ட் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு பிஸ்னஸில் இருக்கேன்னா அந்த பிஸ்னஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணுற பல பேருக்கு இந்த அசோசியேஷன் ஹெல்ப் நெட்வொர்க் பண்ணுமா, இல்லை ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டான ஒரு பிஸ்னஸுக்கு இந்த நெட்வொர்க்ஸ் ஹெல்ப் பண்ணுமா? ஸோ யூஸ்வலாக பிஸ்னஸில் சொல்லக்கூடிய ஒரு இல்லை எழுதப்படாத ஒரு ரூல் தான், உங்களுடைய ஃபஸ்ட்டு கஸ்டமர் உங்களுடைய நெட்வொர்க்லேருந்து வரக்கூடியவர் தான் அப்படின்றது வந்துட்டு இட்ஸ் அ அன்ரிட்டன் ஸ்டேட்மெண்ட். ஸோ இனிஷியலாக நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா முதல்ல ஒரு கஸ்டமர் உங்களுடைய நெட்வொர்க்லேருந்து நீங்கள் வந்து பிடிக்கிற மாதிரி இட் குட் பி ஃப்ரம் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ். ஓகே, அண்ட் அவர்கிட்ட சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா யூ கேன் ஆஸ்க் ஃபார் த ஃபீட்பேக். ஏன்னா நல்லா தெரிஞ்சவங்க வந்து உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுப்பாங்க, அதை வச்சு உங்களை நீங்கள் வந்துட்டு டெவலப் பண்ணிக்கலாம். அண்ட் எங்கெங்கெல்லாம் வந்து நமக்கு வந்துட்டு ஒரு ஏரியாஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை டெவலப்மெண்ட் இருக்கோ அது நம்மளால் முடிஞ்சுதாக்கா வி கேன் டூ இட். இல்லைனாக்கா
அந்த ரீஇன்வென்ஷன் ஆஃப் வீலை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு யூ கேன் ஜாயின் எனி பிஸ்னஸ் நெட்வொர்க்கிங் ஃபாரம். ஸோ அங்கே போனோம் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக மற்ற பிஸ்னஸ் பீப்புளோட சேர்ந்து எதெல்லாம் வந்து கரெக்டாக அவங்க பண்ணுறாங்களோ அதை நாமளும் வந்து ஈஸியாக செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுமே வந்துட்டு ஒரு பாசிட்டிவான கிராஃபை நோக்கி ஓடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த நெட்வொர்க்ஸு தனக்குள்ள சில ஆக்டிவ் பீப்புளை மட்டும் ஃபெசிலிட்டேட் பண்ணிவிட்டு, அதாவது அந்த கோரான பீப்புளை மட்டும்தான் அந்த பெனிஃபேக்டரி ஆகி மற்ற பீப்புள் வந்து அதாவது ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் மாதிரி இந்த அசோசியேஷன்ஸோடைய அவுட்கம் வந்துருதா, இல்லை அது மாதிரி அவுட்கம் இல்லாமல் எல்லாருமே ஹூஸ் எவர் கம்ஸ் வித் தி வேல்யூ தே கெட் பெனிஃபிட் அந்த மாதிரி இவால்வ் ஆகுதா வழக்கமாக? ஏன்னா நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டை பார்த்தோம்னா இந்த விஷயங்கள் ஒவ்வொரு அடுக்காக நம்ம எடுத்து போகும்போது இது ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வில் இல்லை ஃபஸ்ட்டாக ஜாயின் ஆகிற ஒரு ஃபியூ பீப்புளுக்கு ஹையஸ்ட் பெனிஃபிக்டராகவும் அதுக்கடுத்து லேட்டராக ஜாயின் ஆகிறவங்கக்கிட்ட அவ்வளோ அவுட்கம் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்காங்கிறது கேட்குறேன். இதுவுமே வந்து ரொம்ப நல்ல ஒரு கொஸ்டின் தான் அது. இப்போது அந்த ஃபாரம்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் அது டெஃபினட்டாக இருக்க தான் செய்யுது. பிகாஸ் எந்த ஒரு பிஸ்னஸ்லையுமே பார்த்தோம் அப்படின்னாக்கா தி ஏர்லி பேர்ட் இல்லைனாக்கா ஃபஸ்ட் கோவர் கெட்ஸ் தி பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு மெத்தட் எல்லா ஃபாரம்ஸ்லையும் இருக்க தான் செய்யுது. இப்போ ஒரு லெவலில் இப்போ நான் வந்து ஒரு எக்ஸிஸ்டிங் ஃபாரமில் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாக்கா நிறைய ஃபாரமில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த பிஸ்னஸ் வெர்டிக்கலில் வேகன்சி இருந்தால் மட்டும் என்ன அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கேயுமே வந்துட்டு டூப்ளிகேஷன் ஆஃப் பிஸ்னஸ் வந்துட்டு கூடாதுன்றது வந்துட்டு அவங்களுடைய பாலிசியாக இருக்குது. இப்போ நான் வந்து ஐடியில் இருக்கேன், இல்லை நான் வந்து ஒரு ட்ரைனிங்கில் இருக்கேன் அப்படின்னாக்கா நான் போகக்கூடிய பிஸ்னஸ் ஃபாரமில் வந்துட்டு ட்ரைனிங்குண்டான அந்த ஒரு இண்டஸ்ட்ரி வெர்டிக்கல் வேக்கண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் என்னை அட்மிட் பண்ணுவாங்க. இல்லைனாக்கா வேறு ஒரு சாப்டரில் தான் வந்து என்னை அட்மிட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்கா ஒரே ஒரு நீஷில் ஒரே ஒரு இண்டஸ்ட்ரி வெர்டிக்கலில் 2 பேர் இருக்கிறத வந்துட்டு அவங்களுமே வந்து விரும்பலை. ஸோ ஹெல்த்தி காம்படிஷனுக்காக ஒருத்தர் இருக்கட்டும், நீங்கள் இன்னொரு சாப்டரில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாயிண்டில் நம்ம ஒன்றும் புரிஞ்சுக்கலாமா? அப்போது வந்து ஸ்டார்ட் அப்ஸுக்கான ஒரு அசோசியேஷன்ஸும் வேறு மாதிரி பிஹேவ் பண்ணும், அதோட எக்ஸ்பெக்டேஷன் வேறு மாதிரியான தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு எஸ்டாப்ளிஷ்டான பிஸ்னஸோடைய அசோசியேஷன்ஸ் வேறு மாதிரி பிஹேவ் பண்ணும், அதே மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் செக்டாரில் இருக்கிற அசோசியேஷன் வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிற முடியுது நீங்கள் சொல்கிறத பார்த்தா. இப்போ எனக்கான கேள்வி என்னென்னா, இப்போ ஒரு ஸ்டார்ட் அப்போட ஈகோசிஸ்டம்ஸில் நீங்கள் சொல்கிற அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் இனோவேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அப்போது வந்து அதை வந்து அவங்க வந்து இந்த அதில் மோஸ்ட்லி வந்து ஒரு ஃபண்ட் ஃபெசிலிட்டேஷன் அந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண அவுட்கமாக பார்க்கலாம். ஒரு பிஸ்னஸில் வந்து எனக்கு என்ன பில் வந்திருக்கு, எனக்கு என்ன ரெவென்யூ வந்திருக்குங்கிறத அசோசியேஷனாக பார்க்கலாம். இந்த 2 விஷயத்துலையும் மிஸ் ஆகிற எலிமெண்ட்ஸில் எப்போவுமே ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வில் ஒரு மேசிவ் லெவலில் இப்போ தமிழ்நாட்டுக்கு ஃபுல்லாக ஒரே ஒரு அசோசியேஷன் இல்லாமல் அது ஓரளவுக்கு வளர்ந்து அதை உடையிறதுக்கான காரணங்கள் என்ன? ஓகே, இது வந்து மல்டிபிள் ரீசன் இருக்கலாம். ஸோ என்னுடைய பெர்ஸ்பெக்டிவில் ஒரு சில விஷயங்கள் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஒன்று பார்த்தோம் அப்படின்னாக்கா சேச்சுரேஷன் வந்து ஒரு பாயிண்ட்டாக இருக்கலாம். ஸோ எல்லாருமே வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய லீட்ஸ் எல்லாமே வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா இன்னும் ஃபர்தராக அதுலேருந்து எதுவும் எடுக்க முடியாது அப்படின்ற ஒரு கான்டெக்ஸ்ட்டில் அது பிரேக் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னாக்கா என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். இப்போ வந்து நிறைய பிஸ்னஸ் ஆண்டர்பிரினர்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா 1 man பிஸ்னஸ் ஆண்டர்பிரினர்ஷிப் தான் அவங்க பண்ணாங்க. 1 man கம்பெனி மாதிரி தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நெட்வொர்க் ஃபாரமில் போகும்போது அந்த லீட்ஸை வந்து அவங்களால வந்து ப்ராப்பராக என்கேஜ் பண்ண முடியாததுனால தே கம் அவுட் ஆஃப் த ஃபாரம். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து தேர்ஸ்டே வந்து ஒரு பிஸ்னஸ் மீட்டுக்காக நான் போகிறேன் அப்படின்னாக்கா அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து எனக்கு மீட்டிங்ஸில் தான் போகும். அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னாக்கா வேறு ஒரு மீட்டிங் எனக்கு இருக்கும். ஸோ நான் மீட் பண்ண லீடை வந்து என்கேஜ் பண்ணுறதுக்கான டைம் வந்து எக்ஸ்ட்ராவாக நான் எடுத்து ஒதுக்குனா மட்டும்தான் என்னால் அந்த லீடை வந்து என்கேஜ் பண்ண முடியும். அண்ட் பிஸ்னஸில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இமீடியட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணால் மட்டும்தான் பிஸ்னஸ் நம்ம கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா இஃப் தே ஹேவ் தேர் செகண்ட் லைன் அண்ட் தேர்ட் லைன் பைப்லைன், ஓகே, அந்த லீடர்ஷிப் டீம் இருந்துச்சு அப்படின்னாக்கா நான் மீட் பண்ணிவிட்டு என்னோடய கான்டாக்ட்ஸை நான் ஷேர் பண்ணிவிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுத்தா போதும், சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்துட்டு அந்த ப்ரொபோசலோ இல்லை கொட்டேஷன் ஏதாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் லைனில் அது அப்படியே மூவ் ஆகுது அப்படின்னாக்கா அந்த மாதிரியான ஃபவுண்டர்ஸ் வந்து அந்த பிஸ்னஸ் ஃபாரமில் எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஸோ யூ ஹாவ் டு பில்ட் யுவர் டீம் இஃப் யூ வாண்ட் டு எக்ஸிஸ்ட் அண்ட் continue for a long term in any association. ஸோ இன் ப்ரிசைஸ் நம்ம இதை இப்படி புரிஞ்சுக்கலாமா? அதாவது இந்த அசோசியேஷனுங்கிறது ஒரு மார்க்கெட்டிங் சேனலாக நான் கன்சிடர் பண்ணிக்கலாமா, இல்லை இது வந்து ஒரு சேல்ஸ் சேனலாக கன்சிடர் பண்ணிக்கலாமா? இதை நான் எப்படி வந்து ஒரு பொசிஷன் பண்ணிக்கலாம்? 2 வகையாகவுமே என்னுடைய இன்டர்னல் கம்பெனியுடைய மெக்கானிசம் அதான் இப்போ 2 வகையாகவும் இருக்குது. அண்ட் ஒரு சில பிஸ்னஸ் ஃபாரமில் அவங்க சொல்லக்கூடிய அந்த ஸ்லோகனே பார்த்திங்க அப்படின்னாக்கா டோன்ட் டூ பிஸ்னஸ் இன் த ரூம்,
டூ பிஸ்னஸ் த்ரூ த ரூம். இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னாக்கா, அந்த ரூமில் இருக்கிறவங்க கிட்ட உங்களுடைய வியாபாரத்தை பண்ணாதீங்க, ஓகே, அங்கே இருக்கிறவங்க மூலியமாக உங்களுடைய வியாபாரத்தை பண்ணுங்க அப்படிம்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10 பேர் இருக்கிறோம் அப்படின்னாக்கா, அந்த 10 பேர்கிட்ட நீங்கள் வித்துட்டீங்க அப்படின்னாக்கா யூ சேச்சுரேட்டட். ஓகே ஓகே, அந்த 10 பேர் மூலியமாக நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னாக்கா ஒவ்வொருத்தருடைய கான்டாக்ட் வந்துட்டு 100 இருக்கலாம், 1000 இருக்கலாம். ஓகே, ஸோ அந்த 10 பேருமே வந்து உங்களுடைய பிஸ்னஸ் நெட்வொர்க் இல்லைனாக்கா பார்ட்னர்ஸாக நீங்கள் வந்து மாற்றிடலாம். ஓகே, மாற்றிட்டு அவங்கள வந்து உங்களுடைய பிஸ்னஸ் ப்ராடக்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி நீங்கள் வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா யூர் சான்சஸ் ஆஃப் ரீச்சிங் மோர் கஸ்டமர்ஸ் இஸ். ஓகே, ஆக்சுவலி வந்து இதில் ஒரு விஷயத்தை நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். அதாவது அசோசியேஷன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஏதாவது கொடுங்கங்கிறத டிமாண்ட் பண்ணிகிட்டே இருக்கு. ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு ஏதாவது ஆஸ்க், எனக்கு இது தேவைங்கிறதுல எப்போவுமே அது அர்ஜி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த ரெண்டையும் எப்படி அவங்க அதாவது இது ரெண்டுமே எப்போவுமே இது பேலன்ஸ் அவுட் ஆகிட்டே இருக்குது. ஆனால் பல நேரங்களில் வந்து இதில் யாரோட டிமாண்ட் அதிகமாக மீட் ஆகுதோ அவங்க தான் இதில் பெட்டர் பெனிஃபிட் வர்றது. எனக்கான கேள்வி என்னென்னா, ஒரு அசோசியேஷன்ஸ் எப்போவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இங்கே இருக்கும். ஆனால் அங்கே இருக்கிற பிஸ்னஸ் பீப்புள் வருவாங்க, அவங்க ஜெயிக்கிறாங்க இல்லைங்கிறது அந்த வழியில் நீங்கள் என்ன பார்க்குறீங்க? இதில் ஒரு அசோசியேஷன்ஸில் நான் ஜாயின் பண்ணுறேன்னா இந்தந்த விஷயங்கள் இருந்தால் நான் சக்ஸஸ் ஆவேங்கிற தம் ரூல்ஸ் ஏதாவது நீங்கள் வச்சுருக்கீங்களா? இது வந்துட்டு ஒரு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ் பண்ணி நீங்கள் கேட்குற மாதிரி எனக்கு தெரியுது, சரியா? ஸோ அந்த ஆஸ்பெக்டில் நான் இதை வந்து ஆன்சர் பண்ணுறேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு அசோசியேஷன் இருக்குது, மெம்பர்ஷிப் ஃபீஸாக நான் வந்து ஒரு 20,000 50,000 நான் மெம்பர்ஷிப் ஃபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னாக்கா அதோடைய 3x 4x நான் ரிட்டர்ன் எடுக்கணும். அப்போ தான் அதோடைய பெனிஃபிட் எனக்கு இருக்குது. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த அசோசியேஷனோட ரீச் என்ன இருக்குது, அந்த அசோசியேஷனில் யாரெல்லாம் மெம்பர்ஸாக இருக்காங்க, அவங்களுடைய இண்டிவிஜுவல் ஒர்த் என்ன, கம்பெனியோட டோட்டல் நெட் ஒர்த் என்ன, இதெல்லாம் வந்து முன்கூட்டியே நான் வந்து ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி பண்ணி ஒரு அனாலிசிஸ் பண்ணி அதுக்கப்புறமா நான் ஜாயின் பண்ணேன் அப்படின்னாக்கா டெஃபினட்டாக நான் எதிர்பார்க்குற விஷயங்கள் எனக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த அசோசியேஷனில் அவங்களுடைய கோர் பாலிசிஸ் அண்ட் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் என்ன, ஃபீச்சர்ஸ் ஆஃப் த அசோசியேஷன் என்ன அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கிட்டு போனேன் அப்படின்னாக்கா என்னோட எக்ஸ்பெக்டேஷனும் அவங்களோட ஆஃபரிங்கும் வந்துட்டு மேட்ச் ஆச்சு அப்படின்னாக்கா அது வந்து சக்ஸஸ் ஆகும். நான் ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் போகிறேன், பட் அவங்களோட ஃபீச்சர்ஸ் வந்துட்டு அதில் எந்த விதமான லெவல்லையுமே இல்லை அப்படின்னாக்கா டெஃபினட்டாக தட் வில் நாட் மீட் மை ரெக்குவயர்மெண்ட்ஸ். இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்களை பார்த்தோம்னா எனக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரியுது. நான் ஒரு அசோசியேஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னால் அதை பற்றி ஒரு ஆராய்ச்சியை முன்முடிவு எடுக்கணும். அப்படி பார்த்தோம்னா இப்போது கமர்ஷியலாக நம்ம பல பாப்புலரைஸான அசோசியேஷனை விட வேறு என்னென்ன மாதிரி யூனிக்கான அசோசியேஷன்ஸ் இருக்குது, அவங்க வந்து எந்தெந்த யூனிக்கான ஏரியாஸில் பண்ணுறாங்கங்கிறத கொஞ்சம் சொல்ல முடியுமா? இதுவுமே வந்துட்டு ரொம்ப நல்ல இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின் நான் சொல்லுவேன். ஏன்னா அசோசியேஷன் வந்துட்டு காசு வாங்குறது மட்டும்தான் நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம பேசியிருக்கோம். அண்ட் நிறைய அசோசியேஷனில் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு ஆண்டர்ப்ரனரை டெவலப் பண்ணுறதுக்கு அந்த அசோசியேஷன் மெம்பர்ஸ் ஃபண்டிங் பண்ணக்கூடிய அசோசியேஷனுமே இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா என்னுடைய மோர் தென் 1/3 ஆஃப் மை லைஃப் வந்துட்டு நான் கல்ஃபில் இருந்தேன். நான் படித்தேன், துபாயில் வந்து நான் ஒர்க் பண்ணேன், சவுதி, கத்தார் நான் அங்கே இருந்தேன். அண்ட் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்துட்டு அங்கே வந்து விசா ஸ்டேட்டஸ் கிடையாதுன்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், சிட்டிசன்ஷிப் ஆக முடியாது. ஓகே, அங்கே இருக்க மக்கள் எப்போனாலுமே வந்துட்டு ரீபேட்ரியேட் ஆகி அவங்களுடைய ஹோம் கண்ட்ரிக்கு வந்து தான் ஆகணும். ஸோ வரும்போது நான் ஏதாச்சும் பண்ணணும், இல்லை அந்த ஏஜில் என்னால் பண்ண முடியுமா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி அவங்களுக்கு இருக்குது. ஸோ எக்ஸிஸ்டிங்காக அவங்க ஒர்க் பண்ணும்போதே வந்து இந்தியாவில் யாராச்சும் எனக்கு வந்துட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுப்பாங்களா, நான் வந்து செகண்டாக மேபி ஒரு 5 years இல்லை 10 years டவுன் த லைன் வந்து நான் வந்து ஒரு ஆக்டிவ் பார்ட்னர் ஆக முடியுமா அப்படின்ற மாதிரியான ஒரு ரெக்குவயர்மெண்ட் வந்து கல்ஃபில் இருக்க எல்லார்கிட்டையுமே மோஸ்ட்லி இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஆட்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்கா இங்கே இருக்க நல்ல ஒரு பிஸ்னஸ் பீப்புள் கிட்ட, ஒரு ஆண்டர்ப்ரனர்ஸ் கிட்ட அவங்களுடைய ஃபண்டை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ அந்த க்ரெடிபிலிட்டி வந்து இந்த அசோசியேஷன் வந்து லிட்டிகேட் பண்ணி ஒரு க்ரெடிபிலிட்டி சர்டிஃபிகேட் மாதிரி இவங்க வந்து கொடுத்துட்டு அசோசியேஷன் மூலியமாக இந்த ஃபண்டு வருது அப்படின்னாக்கா இது எல்லாமே வந்து ப்ராப்பராக சூப்பர்வைஸ் பண்ணி மானிட்டர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து பேலன்ஸ் ஷீட் அண்ட் எல்லாத்தையுமே டிரான்ஸ்பரன்சி வரா மாதிரியான ஒரு சிஸ்டம் வந்துட்டு ஒரு சில அசோசியேஷனில் இருக்குது. என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஆக்டிவ் பார்ட்னராக இருப்பீங்க, பிஸ்னஸ் நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்க, பிஸ்னஸ் நீங்கள் ரன் பண்ணுவீங்க, உங்களுக்கு தேவையான கேபிட்டல் வந்து இன்னொருத்தர் மூலியமாக உங்களுக்கு ஃபண்டிங் வரும். ஓகே, ஒரு 5 years நீங்கள் அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இன்னும் உங்களுக்கு கேபிட்டல் தேவைப்படுது அப்படின்னாக்கா அவர் இல்லாமல் இன்னொருத்தர்கிட்ட நீங்கள் வாங்கலாம் வித் தி அப்ரூவல் ஆஃப் தி எக்ஸிஸ்டிங் ஃபர்ஸ்ட் மெம்பர். இது வந்து மல்டிபிள் பிஸ்னஸ் வெர்டிகல்ஸும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். பார்த்தீங்க அப்படின்னாக்கா அக்ரிகல்ச்சரில் நீங்கள் பண்ணலாம்,
அவருக்கு வந்து சில லேண்ட் இருக்கலாம், லேண்ட் வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியாமல் சில வகைகள் இருக்கலாம். பட் நீங்கள் வந்து அக்ரி படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு லேண்ட் இல்லாமல் இருக்கும். ஸோ லேண்ட் அவர் கொடுத்துருவாரு, நீங்கள் படித்த வகையில் நீங்கள் அதை உங்களுடைய நாலேஜை இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. பட் உங்களுக்கு தேவையான ஃபண்டிங் இன்னொருத்தர் உங்களுக்கு கொடுப்பாரு. இல்லை என்ன ஆகுது அப்படின்னாக்கா 3 பேர் பெனிஃபிட் ஆகிறாங்க. இது எல்லாமே அந்த அசோசியேஷன் மூலயமா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எந்த ஒரு அசோசியேஷன் சேர்றதுக்கு முன்னால், அதை என்கேஜ் பண்ணுறதுக்கு முன்னால் நமக்கான என்ன ROI, நம்ம பிஸ்னஸுக்கான என்ன ROI, அதை நம்ம தெளிவாக கால்குலேட் பண்ணி ஒரு எஸ்டிமேட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுங்கன்னு நீங்கள் உங்களுடைய அனுபவத்துலேருந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. இதே மாதிரி பல கருத்துக்களை இந்த அசோசியேஷன்ஸ் மூலமாக எதெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறத நம்ம ஃப்யூச்சர்லேயும் டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றி உங்களுடைய டைமுக்கு. தேங்க்யூ. டெஃபினட்டாக தேங்க்யூ.